ஹரி சார், இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி மூஞ்ச திருப்பிட்டு இருக்கீங்க? ஊர அடிச்சு ஒலையில போட்டவெல்லாம் ஜெயிலுக்கு போய் சிரிச்சிட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கான். தப்பு பண்ணாதவர் நீங்க ஏன் சார் இப்படி கஷ்டப்படணும்? சார், இப்ப திரும்பிய முகத்தை பார்க்க போறீங்களா இல்லையா? சார், என்ன சார் இது? காயமா இருக்கு சார். என்ன சார் இப்படி அடிச்சிருக்காங்க? சார், உண்மையை சொல்லுங்க, அடிச்சாங்க தானே? ஆமா பவி, விடு, சொன்னா கேளு. இருங்க சார், வரேன். சார், பவி ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா? என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன சார் இது இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க? ஆஸ் பர் ரூல்ஸ் அவர் மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எங்களை கேள்வி கேட்க நீங்க யாரு? ஹலோ, உங்களை கேள்வி கேட்கறதுக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. நான் ஒரு காமன் சிட்டிசனா தான் இங்க பேசிட்டு இருக்கேன். மனித உரிமை ஆணையத்துக்கு ஒரே ஒரு மெயில் போட்டேன்னா போதும், கமிஷன் வச்சு உங்க எல்லாரையும் விசாரிக்க சொல்லிடுவாங்க. அவ்வளோ ஏன், கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷம் உங்களே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன் சார், ஏதாவது ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஏதுன்னு விசாரிக்காம உடனே இந்த மனுஷனை போட்டு இப்படி அடிச்சிருவீங்களா? இல்ல கேக்குறேன், என்ன சார் இது நியாயம்? கொஞ்சம் இருமா. அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு இருந்த பிரஷர்னால அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சொன்னதை வச்சு அவர் மேல ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு இன்ஸ்பெக்டர் தான் ஆக்ஷன் எடுத்தாரு. நீங்க எங்க கிட்ட கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. லீகலா மூவ் பண்ணி அவரை வெளியில எடுக்க பாருங்க. யோ, வாயா இந்த பக்கம். சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். இது எல்லாத்துக்கும் அந்த சோனியா தான் காரணம். சந்தோஷ் ஆல்ரெடி அட்வொகேட் ஆபீஸ்ல தான் இருக்கான். கோர்ட்ல போட்டு பெயில் எடுக்கலாம்னு அட்வொகேட் சொல்லிருக்காரு. நம்ம பாத்துக்கலாம் சார். நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ரெடியா இருங்க. லட்சுமி மேடம் எங்க பவி? அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க சார். நீங்க இங்க வந்ததுல இருந்து அவங்க தான் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அந்த பொண்ணு என்னை பத்தி அப்படி சொன்னதுமே நான் உடைஞ்சு போயிட்டேன் பவி. லட்சுமி மேடம் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் எனக்கு தைரியம் கொடுத்திருக்கு. இந்த கஷ்டத்திலேயே எனக்கு சந்தோஷம் நீங்க எல்லாரும் தான். இப்படி ஒரு குடும்பம் எனக்காக துடிக்குது. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் பவி? நான் உங்க எல்லாருக்கும் அப்படி என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் இந்த ஜென்மம் பூரா நன்றி சொன்னாலும் பத்தாது. சார், என்ன சார் இது? ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்மலாம் ஒரே குடும்பம் சார். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா விட்டுருவோமா என்ன? நீங்க தைரியமா இருங்க ஹரி சார். எது நடந்தாலும் உங்க கூட நாங்க இருக்கோம். உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் கொடுத்துட்டு போறேன். நீங்க மாத்திட்டு ரெடியா இருங்க, வந்து கூட்டு போறோம். சரி பவி, வரேன் சார். சரி. அவர்கிட்ட கொடுத்துருங்க சார். சரிங்க, வச்சுட்டு போங்க. வரேன் சார். கோயிலுக்கு போயிருந்தேன், எடுத்துக்கங்க. தேங்க்ஸ் மேடம். நீங்க தைரியமா இருங்க. யார் என்ன சொன்னாலும் உண்மை என்னன்னு கடவுளுக்கு தெரியும். கண்டிப்பா சாமி நம்மள கைவிட மாட்டாரு. மேடம், குழந்தையை தூக்கிட்டு நீங்க இங்கெல்லாம் வரது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அம்மா, டைம் ஆச்சு, நாங்க புறப்படுறோம். நீங்க நேரா கோர்ட்டுக்கு வந்துருக்கோமா? சரிங்க சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க.
யோ ஆரம்பத்துல அப்பார்ட்மெண்ட்டே உன்னை பத்தி தப்பா சொன்னப்போ நான் கூட உன்னை தப்பானவன் தான் நினைச்சேன். ஆனா உன் ஒய்ஃபு உனக்காக படுற கஷ்டத்தை பாக்குறப்போ நீ உண்மையிலே அப்பாவியா இருப்பியோன்னு நினைக்கிறேன். அங்கங்க பொண்டாட்டினால புருஷன் மேல சந்தேகப்படுறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. உன் ஒய்ஃபு உன்னை முழுசா நம்புறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கியா. உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சுவன். ஒரு மனுஷனுக்கு அம்மாவும் பொண்டாட்டியும் சரியா அமைஞ்சிட்டா அவன் வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். இங்க பல பேருக்கு புள்ளைய புரிஞ்சுக்கிற அம்மா கிடைப்பாங்க, ஆனா புருஷனை புரிஞ்சுக்கிற பொண்டாட்டி தான் புருஷன் மேல வேற பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட பொய்யேன்னு நிரூபிக்க ஒத்த மனுஷியா கிடந்து போராடுது. அதோட கஷ்டத்தை பார்க்கும்போது நீ சீக்கிரம் வெளியில வரணும்னு நான் கூட எதிர்பார்க்கறையா. என்ன ஏட்டையா போலாமா? வண்டி ரெடியா? ரெடியா இருக்கு சார். ரெடியா இருக்கு சார். சரி போலாம். வாங்க சார் போலாம். வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்க. எந்த தப்பும் பண்ணாத ஹரிசார அவர் பேரு கெடுக்கணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு பழிய சுமத்தி கோர்ட் வரைக்கும் வர வச்சிருக்காங்க. கடவுளே, நீதான் அவரை நிரபராதி நிரூபிச்சு வெளியில கொண்டு வரணும். அங்க பாரு, நாம அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த குழந்தைய முடிக்க எவ்வளவோ பிளான் போட்டோம். இந்த முறை மிஸ் ஆக கூடாது. மிஸ் ஆகாதுங்க. முதல்ல நான் போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து பாக்குறேன். அவங்க தனியா தான் வந்திருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணபடி குழந்தைய தூக்கிடலாம். சரி, நீ அங்க போ. லக்ஷ்மி மேடம், நீங்க எங்க இங்க? ஓ, ஹரி சார் இன்னைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல? சாரி மேடம், நாங்க அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்ததால அவரை பத்தி எங்களுக்கு சரியா தெரியல. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஆனா நீங்க அவரை நம்புறதுனால அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நாங்களும் நினைக்கிறேன் மேடம். ஆமா, கோர்ட்டுக்கு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க ஒரு லேண்ட் விஷயமா அட்வொகேட்ட பார்க்க வந்தோம். என் ஹஸ்பண்ட் வக்கீலோட வெளியில பேசிட்டு இருக்காரு. நான் உங்களை பார்த்த உடனே அப்படியே வந்துட்டேன் மேடம். குட்டி வேண்டாம், செல்லம், எழுப்பாதீங்க. அவன் எழுந்திரிச்சு அழுவான். ஏன்னா அவன் பசியில இருக்கான். பசியில இருக்கான் அவன், ரொம்ப பசி. கொடுங்க மேடம், குழந்தை நான் வச்சுக்கிறேன். நான் பால் பாட்டில் எடுக்கிறேன். இல்ல பரவாயில்ல, கொடுங்க மேடம். வச்சுக்கிறேம்மா. நான் வச்சுக்கிறேன்மா. வாடா செல்லம், வேண்டாம். வாங்க 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 வாங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க பால் பாட்டில் எடுங்க மேடம், நான் குழந்தைய வச்சிருக்கிறேன். ஓ சரிடா, சரி. பால் ஆறிடுச்சே. இப்ப இவன் குடிக்க மாட்டானே ஆறுன பால். என்னங்க, அங்க ஒரு கடை இருக்கு, நீங்க போய் பால் வாங்கிட்டு வாங்க. அது வரைக்கும் நான் குழந்தைய பாத்துக்கிறேன். போங்கங்க, போய் பால் வாங்கிட்டு வாங்க. அது வரைக்கும் குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சரி, இங்கே இருங்க. நீங்க வேற எங்கேயும் போயிட வேண்டாம். இங்கேயே இருக்கேன், வேற எங்கேயும் போகல. சூடு பால் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி மேடம், எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே நில்லுங்க. நீங்க போயிட்டு வாங்க. நீங்க பத்திரமா பாத்துக்குங்க. இந்த கடையிலே வாங்கிட்டு வாங்க. சரியா? இங்க நம்ம ஒரு பிளான் போட்டு வந்தா நமக்கு சாதகமா வேற ஒண்ணு நடக்குது. திடீர்னு குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பால் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டாங்க. இதுதான் நமக்கு சரியான டைம். அவங்கள வர சொல்லுங்க. இங்க வாங்க. இந்தாங்க, குழந்தைய வாங்கிட்டு இங்க எஸ்கேப் ஆயிடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏங்க, இப்ப லக்ஷ்மி வந்ததும் நான் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிக்கிறேன். என்ன மயக்கம் போட வச்சு
குழந்தைய கடத்திட்டாங்கன்னா அவங்கள ஏமாத்திடலாம். அப்பதான் நம்ம மேல அவங்களுக்கு சந்தேகம் வராது. ம். சரி, ஓகே, வாங்க. ஐயோ என்னாச்சுப்பா? ஏன் மயங்கி கிடக்குறாங்க? என்னாச்சுன்னு தெரியலையே. பாவம். என்னாச்சு? திடீர்னு மயக்க போட விழுந்துட்டாங்க. அதான் தெரியல. என்னாச்சு? கண்ணை முழிச்சு பாருமா. என்னப்பா என்னாச்சு? தெரியல. எந்திரி. இங்க பாரு. ஐயோ தலங்க. என்னாச்சு? என்னாச்சு? என்னோட குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? சொல்லுங்க, எங்க குழந்தை? ஏமா, என் குழந்தை எங்க? சரி, என்னோட குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? யாருன்னே தெரியல. ஒரு 4-5 பேர் வந்து குழந்தைய என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவோ போராடினேன். திடீர்னு என் தலையில அடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டேன். எங்க? எங்க? எங்க தூக்கிட்டு போனாங்க? எங்க? இந்த பக்கம் தான் மேடம் போனாங்க. ஆமா, இந்த பக்கமா? இந்த பக்கம் தான். ஐயோ. எங்க என் குழந்தை? என் குழந்தை எங்க தூக்கிட்டு போனாங்க? சார், சார், என் குழந்தை காணோம் சார். யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா? என்னம்மா கோர்ட்டுக்குள்ள வச்சு குழந்தை காணும்ன்ற? என்ன நடந்துச்சு? நான் குழந்தைக்கு பால் வாங்குறதுக்காக போனேன். அப்ப குழந்தை இவங்க கிட்ட தான் கொடுத்துட்டு போனேன். நான் வந்து பார்த்தா இவங்க மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சாங்க. கேட்டா குழந்தைய காணுமா, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆறுமுகம், இவாயா சார், குழந்தை காணுமையா? தேடியா, சுத்தி தேடியா, போயா போ. சரிங்க சார். அம்மா, நீங்க யாருமா? சார், நாங்க எல்லாம் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம் சார். குழந்தைய கொடுத்துட்டு பால் வாங்கிட்டு வரேன்னு போனாங்க. அப்போ சில பேர் வந்து என்னை அடிச்சு போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க சார். எத்தனை பேர் வந்தாங்க? அவங்க முகத்தை பாத்தியாமா? ஒரு 4-5 பேர் இருப்பாங்க சார். தலையில அடிபட்டதால முகத்தை சரியா பார்க்க முடியல. இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? இப்பதான் சார், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அம்மா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. கண்டிப்பா அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. கோர்ட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு. கண்டிப்பா அவங்க மாட்டிப்பாங்க. நீங்க அழுகாம இருங்க. கொஞ்ச நேரத்துல புடிச்சிடலாம். யோ, பாத்து வர மாட்டியா? நீ இப்படி வந்துகிட்டு இருக்க? இப்படியா ரோட்ல வந்து மோதுவாங்க? நீ ஒழுங்கா ரோட்ட பாத்து வரமா? யார்கிட்ட பேசுற? ரோட்ல வந்து மோதுவாங்க. நீதாயா பாத்து வரணும். இந்த குழந்தை உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. வழிய விடு. டேய், குர்ரா குழந்தையா? ஏய், குடுக்க முடியாது. யாரா நீங்களா? நான் நீ யாரு? குர்ரா குர்ரா. ஏய், உள்ள குர்ரா உட்காரு. குழந்தையா? ஏய், குழந்தைய எங்க தூக்கிட்டு போறீங்க? என்னையா? அம்மா, இங்க வாங்க. குழந்தைய கொஞ்ச நேரம் புடிச்சுக்கோ. சரிப்பா.
கண்டிப்பா குழந்தை கிடைச்சிருமா. நீங்க தைரியமா இருக்கு. அம்மா குழந்தை குழந்தை காணோன்னு நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன்டா குட்டி. இவன் எப்படி உன்கிட்ட வந்தா? அம்மா நான் கோர்ட்டுக்கு தாமா வந்துகிட்டு இருந்தேன். அப்போ ஆட்டோ வந்து வேகமா வந்து என் வண்டி மேல இடிச்சிருச்சுமா. உள்ள பார்த்தா 4-5 ரவுடி பசங்க இவனை வச்சு இருந்துகிட்டு இருந்தாங்க. குழந்தை எங்கடா கொண்டு போறீங்கன்னு கேட்கும்போது என்ன அடிக்க வந்தாங்கம்மா. அப்போ நான் அவங்கள அடிச்சு போட்டுட்டு தான் இவனை காப்பாத்திட்டு வந்தேன். கடவுள் தான் உன்னை சரியான நேரத்துக்கு அனுப்பியிருக்காரு குட்டி. அழாதீங்கம்மா. இனிமேலாவது குழந்தைய ஜாக்கிரதையா வச்சுக்கோங்கம்மா. இந்த மாதிரி காணாம போற குழந்தைங்க கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. போங்க போங்க, கிளியர் பண்ணுங்க, கூட்ட கூடாதீங்க, போங்க போங்க. அம்மா குழந்தை எப்படிமா அவங்களோட கைக்கு போச்சு? அம்மா டைம் ஆயிடுச்சுமா, வாங்கம்மா கோர்ட்டுக்குள்ள போலாம். இந்த பக்கம் வாங்க. Public prosecutor, you may start please. எஸ் மை லார்ட். இந்த குற்றவாளி கூண்டில் நிற்கும் ஹரி என்ன பண்ணாருன்னா, வீட்டில் தனியாய் இருந்த சோனியா என்ற பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றார். அந்த பெண் மற்ற பெண்களைப் போல பயந்து அழுது கொண்டு வீட்டில் இருக்காமல் தைரியமாக முன்வந்து புகார் கொடுத்திருக்கிறார். சோனியாவை அழைத்து விசாரிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சோனியா, சோனியா, சோனியா. என்ன நடந்ததுன்னு கோர்ட்டு முன்னாடி சொல்லுங்கம்மா. அன்னைக்கு நைட் அபார்ட்மெண்ட்ல ஃபங்க்ஷன் நடந்ததால எல்லாரும் லான்ல நின்னு ஜாலியா பேசிட்டு இருந்தோம். எனக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சு. நான் அங்க இருந்து போகும்போது இவரு கூடவே என் பின்னாடியே வந்தாரு. ஏன் சார் என் பின்னாடியே வரீங்கன்னு கேட்டதுக்கு, காரிடோர்ல லைட் எரியாம பயங்கர இருட்டா இருக்கும், அதனால நான் உனக்கு துணையா வரேன்னு இவர் சொன்னாரு. நானும் வீட்டுக்கிட்ட வந்ததும் தேங்க்ஸ் சார், நீங்க போங்கன்னு சொன்னேன். இவ்வளவு தூரம் வந்துட்டேன். வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டியான்னு கேட்டாரு. நானும் அண்ணன் மாதிரி தானேன்னு நினைச்சு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்தா மெயின் டோரை லாக் பண்ணிட்டு என் கையை புடிச்சிட்டாரு மேடம். நான் பயந்து போய் அவரை தள்ளி விட்டுட்டு, இதெல்லாம் தப்பு சார், நான் உங்களை அண்ணன் மாதிரி தான் பாக்குறேன்னு சொன்னேன். ஆனா அவரு, நான் உன்னை தங்கச்சி மாதிரி பாக்கலையே, இதுலலாம் ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு மேடம். என்ன மாதிரி தனியா இருக்கிற பொண்ணுங்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்ல. தினம் தினம் இந்த ஆள் மாதிரி வக்ர எண்ணம் புடிச்சவங்களை எல்லாம் கடந்துதான் வாழ வேண்டியிருக்கு. குடும்பமானோ வேலை கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் பிரச்சனை ஆயிடும்னு தான் இந்த மாதிரி நடக்கிறது எல்லாம் பல பொண்ணுங்க வெளியில சொல்றதே கிடையாது. என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு தான் நான் தைரியமா இவர் மேல கேஸ் கொடுத்திருக்கேன் மேடம். இந்த ஆளுக்கு கிடைக்க போற தண்டனை இப்படி பொண்ணுங்களை மோக பொருளா பாக்குற எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். சோனியா, ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுற? நீ கூப்பிட்டு தானே நான் உனக்கு துணையா வந்தேன். அதுவும் நீ என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டப்போ நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன்.
நீதான் என் கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள இழுத்த. இப்ப இங்க வந்து வாய் கோசாம போய் சொல்ற. சைலன்ஸ். மேடம், இவ சொல்ற மாதிரி ஆள் நான் கிடையாது. ஒரு பொண்ணு இப்படி வந்து பப்ளிக்கா எல்லார் முன்னாடியும் சொல்றானா, யூ மஸ்ட் பி த கல்பிரிட். வாவ் சோனியா, கலக்கிட்டேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சிம்பத்தி வர மாதிரி பேசிட்டு இனி ஜென்மத்துக்கும் அந்த ஹரி வெளியில வரவே முடியாது.